குழந்தை பிறந்ததுமே பல தாய்மார்களுக்கு தாய்ப்பால் போதிய அளவுல உற்பத்தி இல்லாததான் பெரிய சிரமமே. அதுக்கு ஹோமியோபதியில் இருக்கிற ரிசினிஸ் கம்யூனிஸ் என்ற ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் 20% மேல தாய்ப்பாலை உற்பத்தி பண்ணி தரோம். இது கிளினிக்கலி நிரூபணமானது. அது கூட இப்ப நார்மலா அலோபதியில கொடுக்கிற டோம்பரிடோன், மெட்ரோக்ளோப்ராமைடு போன்ற மருந்துகள் டோபமைன் பேத்வேயை பிளாக் பண்ணுது. இதனால ப்ரொலாக்டின் அதிகப்படுத்தி உங்களுக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்தும். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரிசினிஸ் கம்யூனிஸ் உங்களுக்கு டோபமைன் பேத்வேயை பிளாக் பண்ணாமலே உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுனால பாதுகாப்பான முறையில உங்களுக்கு தாய்ப்பாலை உற்பத்தியாக்க முடியும். இது ஆவணக்கு செடியிலிருந்து எடுக்கக்கூடியது. ஆவணக்கு விதையில தான் அதிக அளவுல மருத்துவத்தன்மைக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இதுல இருக்கிற முக்கிய ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் பார்க்கும்போது ரிசினோலிக் ஆசிட். இந்த ரிசினோலிக் ஆசிட் தான் 85% வரைக்கும் இந்த ரிசினிஸ் கம்யூனிஸ்குள்ளாடி இருக்கு. இதுதான் இது மருத்துவத்தன்மைக்கான முதல் பெரிக்குலியர் காரணம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரிசினின் இருக்கு, ஃபிளாவனாய்டு இருக்கு, அண்ட் ஸ்டீரால்ஸ் இருக்கு, அண்ட் ரிசின் என்ற டாக்ஸிக் புரோட்டீன் இருக்கு. அந்த டாக்ஸிக் புரோட்டீன் வாட்டர்ல சால்யூபிள் ஆகுறதுனால ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ல எடுக்கும் போதே அது நியூட்ரலைஸ் ஆயிருது. ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். உலக அளவில் ஆவணக்கோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இந்தியாவில் தான் 80%, குறிப்பா குஜராத், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களில் தான் அதிக அளவில் காணப்படுது. இதை மருத்துவ தன்மைக்குன்றதை தாண்டி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பல தொழில்நுட்பத்துக்கும் இதை பயன்படுத்தி வராங்க. இது மெயினா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா பிரஸ்ட்ல மில்க் உற்பத்தி அதிகம் வேணும் அப்படின்னா ப்ரொலாக்டின் என்ற ஹார்மோன் அங்க தேவை. அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் உற்பத்தி குறைவா இருந்துச்சுன்னா பால் உற்பத்திக்கான வாய்ப்புகளே கிடையாது. ப்ரொலாக்டின் இந்த மெடிசின் எப்படி செயல்படுத்துதுன்னு பார்த்தோம்னா EP3 ப்ரோஸ்டாக்லாண்டின் ரிசெப்டர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. இதனால ஸ்மூத் மசில்ல டூன் ஆகுது, அண்ட் கிளாண்டுலர் செக்ரீஷன் அதிகமாகுது, அண்ட் லோக்கல் வாஸ்குலர் டைலேஷன் உருவாகுது. ஸோ இந்த 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய காரணம் இதுல இருக்கக்கூடிய ரிசினோலிக் ஆசிட். இந்த ரிசினோலிக் ஆசிட் தான் இதுல இருக்கிற மேஜர் ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ். இது ப்ரோஸ்டாக்லாண்டின் செக்ரீஷன் அதிகப்படுத்துறதுனாலையும் லோக்கல் கிளாண்டுலர் ஆக்டிவேட் பண்றதுனால மில்க் செக்ரீஷன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அதே நேரம் பிரஸ்ட்டுக்கு சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தி கொடுக்குது. ரிசினோலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய மைல்டு வாசோடைலேட்டரி எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இன்னும் சர்க்குலேஷனை பெட்டர் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் நியூரோ எண்டோக்ரைன் ட்ரிகர் பண்ணி கொடுக்குது. இதனால இந்த ரிசினஸ் கம்யூனிஸ்ட் மெடிசின் 2 ல இருந்து 3 நாள்லயே மில்க் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுது. பால் உற்பத்தியை தாண்டி இதுல லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கிடைக்குது. இண்டஸ்ட்ரின்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாகுது, ஃப்ளூயிட் செக்ரீஷன் அதிகமாகுது. பீடா பேதியை வெளியேற்றுறதுக்கு என்னன்னா பிரெக்னன்சி செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் பவல் மூமெண்ட்ஸ்லயே சிரமப்படுவாங்க. அதுக்கும் சேர்த்து தான் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ டைஜெக்ஷன் சீராகிறதுக்கும் பவல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா ரெகுலேட் ஆகுறதுக்கும் உதவி செய்யுது. மில்க் செக்ரீஷனை அதிகப்படுத்துறதுக்கும் அண்ட் உங்களோட பவல் மூமெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணி தரதுக்கும் பெட்டரான முறையில் இது உதவி செய்யுது. ஸோ இது ஒரு கிளினிக்கலி ப்ரூவனான மெடிசன். உங்களோட டாக்டரோட ஒப்பீனியனோட நீங்க இந்த மெடிசனை எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட கன்சல்டிங் தேவைன்னா என்னோட வெப்சைட் www.drchristianleo.com உள்ளாடி நீட் ஹெல்ப்ல வாங்க. நன்றி.